நாகை மாவட்டத்தில் பாசன கால்வாயில் பாதாள சாக்கடை கழிவுநீர் கலப்பதால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளையும் இந்த பிரச்சனையின் பின்னணியையும் விவரிக்க களத்தில் தயாராக இருக்கிறார் நமது செய்தியாளர் லெனின். அவரிடம் கேட்கலாம். லெனின், மயிலாடுதுறை நகராட்சியில சத்தியவாணன் பாசன வாய்க்கால்ல பாதாள சாக்கடை நீர் கலக்கிறதா பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வரதா அங்க இருக்கிற மக்கள் புகார் தெரிவிச்சாங்க. அதை நம்ம பார்த்தோம். இப்ப நீங்க வாய்க்கால் இருக்கிற பகுதியில் இருக்கிறீங்க, அங்க இருக்கிற மக்கள்கிட்ட கலந்து பேசியிருப்பீங்க. அவங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறதா சொல்றாங்க? தம்பி தமிழரசன், கடந்த 2007ஆம் ஆண்டு மயிலாடுதுறையில் அகல பாதாள சாக்கடை திட்டம் என்பது அமுல்படுத்தப்பட்டுச்சு. குறிப்பாக 70 கிலோமீட்டர் தூரத்திற்கு மயிலாடுதுறை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் குழாய்கள் பதிக்கப்பட்டு வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த கழிப்பிடங்கள்லேருந்து வரக்கூடிய குழாய்கள் அந்த பாதாள சாக்கடை திட்டத்தோடு இணைக்கப்பட்டு அந்த ஒட்டுமொத்த சாக்கடை தண்ணீரும் அந்த ஒட்டுமொத்த கழிவு நீரும் இங்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆறுபாதி அப்படிங்கிற ஒரு கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்டு அந்த கிராமத்தில் அது முழுவதுமாக சுத்திகரிக்கப்பட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய 4 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆடு மாடுகள் மேய்ப்பதற்கு தேவையான அந்த புல் உள்ளிட்ட பொருட்களை வளர்ப்பது என்ற முடிவில் தான் அந்த அத்தகைய பணியில் ஈடுபடும் போது அந்த தண்ணீரும் சுத்திகரிக்கப்படும் என்ற அடிப்படையில் அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் செயல்படுத்தப்பட்ட ஓராண்டுக்குள்ளாகவே அந்த திட்டம் என்பது முழுமையாக செயலிழந்து போச்சு. குறிப்பாக எந்த விதமான சுத்திகரிப்பு பணியும் நடைபெறாமல் அந்த கழிவுநீர் அனைத்தும் அப்படியே அருகாமையில் இருக்கக்கூடிய வாய்க்காலில் விடக்கூடிய வேலையை மயிலாடுதுறை நகராட்சி ஊழியர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இது போன்ற பாசன வாய்க்கால்களில் கழிவுநீர்களை கலப்பது என்பது ஆபத்தானது. இதன் மூலமாக பல்வேறு தோல் வியாதிகள் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் உருவாகிறது என்கின்ற குற்றச்சாட்டை இந்த பொதுமக்கள் வைக்கிறாங்க. இப்போ நாம களத்தில் நிற்கிறோம். இந்த வாய்க்காலை இப்போ பார்க்கலாம். இந்த வாய்க்காலை பொறுத்தவரை ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமியர் என பல்வேறு தரப்பினர் நீச்சல் பழகிய இடமாக இந்த வாய்க்கால் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கு மண் சட்டியில் தண்ணீர் எடுத்துட்டு போய் அதன் மூலமாக உணவு சமைத்து சாப்பிட்டு இருக்கிறார்கள். ஆடு மாடுகள் தண்ணீர் குடிக்கக்கூடிய இடமாக இந்த வாய்க்கால் பயன்பெற்றிருக்கு. ஒரு நல்ல தூய்மையான தண்ணீர், சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் இந்த வாய்க்காலில் போயிட்டு இருந்திருக்கு. சமீப காலமாக இந்த மயிலாடுதுறை அகல பாதாள சாக்கடை திட்டத்தினுடைய கழிவு நீர்கள் சுத்திகரிக்கப்படாமல் இந்த வாய்க்காலில் கலக்கப்பட்ட பிறகு இந்த தண்ணீர் முற்றிலுமாக மாசுபட்டிருக்கிறது. குறிப்பாக ஆடு மாடுகள் கூட இந்த தண்ணீருக்குள் இறங்குவதற்கு அச்சப்படுகின்றன. மனிதர்கள் இந்த தண்ணீரை தொட்டு எடுக்க முடியல. கை கால்கள் உடனடியாக நோய் பரவக்கூடிய அபாயம் என்பது இருக்கிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த பகுதி மக்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கிறார்கள். இது குறித்து பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மனுக்களையும் கொடுத்திருக்காங்க. இந்த இருக்கலாம் அரசு நிர்வாகம் என்ன பதிலளிச்சிருக்கு என்பது குறித்து இப்ப நம்ம அருகாமையில இந்த கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் இருக்காங்க. இப்ப இரணியன் நம்மோடு இருக்கார். நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். நீங்க என்னென்ன முயற்சிகள்லாம் எடுத்தீங்க, அரசு என்ன பதில் சொல்லியிருக்கு? இதுவரையில் 2008க்கு பிறகு தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியாளர்கள்ட்ட மனு கொடுத்துருக்கோம், நகராட்சி ஆணையர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தப்பட்ட பொறியாளர்கள்ட்ட மனு செஞ்சுருக்கோம். இதையும் மீறி இவர்கள் நடவடிக்கை எடுக்கலைங்கிறதுனால பொதுமக்களை திரட்டி பெரிய அளவில் மறியல் செஞ்சுருக்கிறோம். அதில் பெரிய அளவில் தடியடி நடத்தி காவல்துறை வழக்குகளை பதிவு செஞ்சுருக்கு. 2008க்கு பிறகு பல்வேறு முயற்சிகளை விவசாயிகளும் இளைஞர்களும் மக்களும் மாணவர்களும் சேர்ந்து போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். ஆனால் அரசு இதுவரையில் செவிசாய்க்கலை. ஆட்சியாளர்கள் மௌனமாகவே இருக்கிறாங்கிறதான் வேதனைக்குரிய செய்தியாக இருக்குது. குறிப்பாக மலங்களை மனிதர்கள் அள்ளக்கூடாது, மனித மலங்களையும் அதே போல மனிதன் உடல் சிதறிப்போன உடல்களையும் மனிதன் கையால் எடுக்கக்கூடாது என்பதற்காக கடந்த 1993ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டது. அதற்கு பிறகுதான் நாடு முழுவதும் இந்த உலர் கழிப்பிடங்களை அகற்றிவிட்டு அகல பாதாள சாக்கடை திட்டம் அமல்படுத்தப்பட்டது. அதன் பின்னால் அது பாதாள சாக்கடை திட்டமாக மாற்றப்பட்டது. அந்த பாதாள சாக்கடை திட்டத்தின் மூலமாக இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த இணைப்பிலிருந்து சேகரிக்கக்கூடிய அந்த மல கழிவுகளை சுத்திகரிக்காமலேயே அப்படியே அருகாமையில் இருக்கக்கூடிய வாய்க்காலில் விடுவதால் தான் ஏராளமான பாதிப்புகளை பொதுமக்கள் சந்திக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை தான் இவங்க முன்வைக்கிறாங்க. அதற்காக தொடர்ச்சியாக போராடி வருகிறோம் என்ற கருத்தையும் முன்வைக்கிறாங்க. எத்தகைய பாதிப்புகள் வருகிறது என்பது குறித்து வழக்கறிஞராக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ரசிக்கக்கூடியவர் நம்மோடு இருக்கார். அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். ஐயா, நீங்க எத்தகைய பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க? அதாவது என் பேர் சங்கர். இங்கே இந்த சத்தியவாணன் வாய்க்கால் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 20 பஞ்சாயத்து கடந்து போகுது. கடந்து சின்னங்குடிங்கிற கடலில் கலக்குது.
இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் இந்த கழிவுநீரில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டாக்கா, கழிவுநீர் வந்து அந்த உயிர்களை அழிப்பதற்காக வந்து ரசாயனம் கலக்கிறாங்க. அந்த ரசாயனமும் சேர்ந்து இது வெளியில் வரும்போது அதில் வந்து உயிர் வாழ்கிற தன்மை இல்லாமல் போயிடுது. உயிர் வாழ்கிற தன்மை இல்லாமல் போனதால என்ன ஆகுதுன்னு கேட்டாக்க, இந்த பகுதியில் இந்த வாய்க்காலில் இருக்கக்கூடிய மீன்கள் குறிப்பாக வந்து நாங்கள் ஏற்கனவே என்னென்னு கேட்டால் எங்களுக்கு என்ன பாதிப்புன்னு கேட்டாக்க, சுனாமியின் போது எங்களுடைய நிலத்தடி நீர் வந்து ஏறக்குறைய வந்து உள்ள ஓர் வந்துடுச்சு. அதன் பிறகு வந்து என்னென்னு கேட்டாக்க, இந்த கழிவு நீரை வந்து வெளியே விடுறதுனால என்னாச்சுன்னு கேட்டாக்க, மேலே இருக்கிற நன்னீர் வந்து எங்களுக்கு ஒரே ஆதாரம் வந்து சத்தியவான வாய்க்கால் தான், காவிரியை விட்டாக்க. அப்போ பார்த்தீங்கன்னு கேட்டால் இதில் இருக்கிற மீன் வகைகள், அதாவது இதில் வந்து ஆரா, கெண்டை, கெளுத்தி, இன்னும் சொல்ல போனால் ஒரு அருகி வர்ற மீனினங்கள் வந்து இதில் டோட்டலாக வந்து இப்போ வந்து எல்லாமே போயிடுச்சு. இப்படி நல்ல உயிரினங்கள் வளர்ந்துகிட்டு இருந்த இடமாக இருந்த இந்த வாய்க்கால் தற்போது மலடாகி கொண்டு இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க தமிழரசு. கண்டிப்பாக லெனின், அவருடைய பிரச்சனைகளையும் கோரிக்கைகளையும் உங்கள் மூலமாக அதிகாரிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் நாம் எடுத்து வைத்திருக்கிறோம். அவர்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் என்று நாம் நம்பலாம். உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி லெனின்.